புதுச்சேரியை சேர்ந்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜான் டி பிரிட்டோ, வயது 28. அதே பகுதியைச் சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீராங்கனை தீபிகா, வயது 26. பிரிட்டோவும் தீபிகாவும் கல்லூரி நண்பர்கள். பிரிட்டோவுக்கு தீபிகா மீது காதல் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு காதலர் தினத்தில் ஈசிஆர் சாலையில் பேரா மோட்டாரிங் செய்து பறந்து கொண்டே தீபிகாவிடம் தனது காதலை ப்ரப்போசல் செய்தார் பிரிட்டோ. அதை ஏற்றுக்கொண்ட தீபிகா தங்களது திருமணத்தை கடலுக்கு அடியில் நடத்த வேண்டும் என பிரிட்டோவிடம் தெரிவித்தார். ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் தருண் ஸ்ரீ வழிகாட்டுதலின்படி பிரிட்டோவிற்கும் தீபிகாவிற்கும் புதுச்சேரி பழைய துறைமுக பீச்சில் திருமணம் நடைபெற்றது. முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து கடலில் 5 கிலோமீட்டர் தூரம் போட்டில் சென்றனர். அங்கு சென்ற பின் 50 அடி ஆழம் வரை மணமக்கள் நீந்தி ஆழ்கடலுக்குள் சென்றனர். ஆழ்கடலுக்குள் அலங்கரிக்கப்பட்ட மணமேடை முன்பு வண்ண மீன்கள் கூட்டம் நடுவில் புதுமண ஜோடி மோதிரம் மாற்றி கிறிஸ்தவ முறைப்படி தடபுடலாக திருமணம் செய்து கொண்டனர். நாங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா 4 இயர்ஸாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட் இயர் February 14 வந்து அவங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா, பேராமோட்டரிங் வழியாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். எதனாலனாக்கா, ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணும். ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அது அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணுன்றதுக்கோசமே வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கோசம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசம் அவங்கள நான் அப்படி கொடுத்தேன் நான். அது அவங்களுக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாகவே இருந்தாங்க அவங்க. இது நான் எதனால் வந்து இதை கொடுத்தேனாக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்பிள் இந்த மேரத்தான்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இது கேன்சர் ஆர் எய்ட்ஸ் இதுமாரி வந்து இதுமாரி கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க. சரி, நானும் என்னால் முடிஞ்சது நான் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணுன்றதுக்கோசம் பேராமோட்டரிங் பண்ணி நான் பண்ணேன். அதுக்கப்புறமா இவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கூபா டைவிங் அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே வந்து நாங்கள் வந்து அண்டர் வாட்டர் மேரேஜ் அதுவும் நாங்கள் பண்ணோம். நான் வாட்டர் பொல்யூஷன், ஓஷன் பொல்யூஷன் நிறைய பொல்யூட் ஆகுது. நிறைய பிளாஸ்டிக் வந்து நம்ம வீட்டில் இருக்க குப்பையே வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஸோ நிறைய இப்போ ஓஷன் கடியில் வந்து அவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு. நான் ரெகுலராக டைவ் பண்ணுறதுனால எனக்கு வந்து தெரியுது, நான் அவ்வளோ குப்பை பார்க்குறேன். ஸோ இதில் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மேரேஜ் சூஸ் பண்ணேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணாலும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து மேரேஜ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் யூஸ் பண்ண தென்னை ஓலை, டெக்கரேட்டிவ்ஸ்க்கு வந்து தென்னை ஓலை, இந்த பூ இதெல்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. அண்டு நாங்கள் அந்த ரிங் வச்சிருந்த அந்த இது கூட பாட் கூட அந்த ஷெல் தான், ஒரிஜினல் ஷெல் அது. ஸோ அதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி அதை அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ கடல் கடியில் பார்க்கும்போது என்னை சுற்றி நாங்கள் அந்த வெட்டிங் பண்ணும்போது வெறும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த வேர்ல்டே வந்து இப்போ நான் ரெகுலராக ஒரு டிவிலையோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன்னா ரெகுலராக வெட்டிங் என்ன ஒரு டெக்கரேஷன் மண்டபம் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ், அந்த கோரல்ஸு அந்த மாதிரிலாம் அந்த இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். அண்டு நாங்கள் அந்த மாதிரி அந்த வெட்டிங் பண்ணது எங்களுக்கு அது ஆக்சுவலி ஒரு லக்கின்னு கூட சொல்லலாம்.